இன்றைக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டது. முதலமைச்சரின் மீது நம்பிக்கை வைத்து மின்சாரத்துறை ஒதுக்கியிருந்தார். ஸோ கடந்த சில நாட்களாக மின்சாரத்துறையில் ஒவ்வொரு ப்ராசஸ் லெவல்லையும் நாங்கள் வந்து ஆடிட் வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கோம். என்னென்ன மாதிரியான சீரமைக்கும் பணிகளை செய்யலாம் என்று ஒவ்வொரு இடத்திலும், அதாவது டெண்டர் எப்படி கோரப்படுகிறது, டெண்டரில் எந்த மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அதே மாதிரி இப்போ சோலார் பேனல்லாம் இருக்குது. சோலார் பேனலில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும், ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஸோ அது ஏன் வரல, என்னென்ன மாதிரியான விதிமுறைகள், அதாவது டெண்டர் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு இதையும் வந்து, இப்போ கோல் இருக்குன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரிகள் எங்கிருந்து வாங்கப்படுகிறது, எவ்வாறு வாங்கப்படுகிறது, ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணப்படுது, ஸோ அது என்ன மாதிரியான விதிமுறைகள் இம்போர்ட் பண்ணப்படுது. ஸோ கோல் வந்து நம்ம கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸ், அதாவது கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸ் அதே கிலோ கேலரிஸ்க்கு சப்ளை பண்ணுறாங்களா. ஸோ அதனால நமக்கு எஃபிஷியன்சி, அதாவது எவ்வளோ நமக்கு அவுட்புட் கிடைக்கணும், இப்போ இதில் வந்து அனல் மின் நிலையங்களில் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கணும், எவ்வளோ நிலக்கரிகளை வைத்து நம்ம உற்பத்தி செய்தால் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து தெளிவாக வேலிடேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் எங்கெங்கெல்லாம் சிறு சிறு தவறுகள், விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ சோலார் பேனலில் விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. வேறு சில துறைகளிலும் விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் 2 பேர் கடந்த நேற்று வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார்கள். ஸோ இன்னும் ஒவ்வொரு துறையிலையும் இதில் வந்து சீரமைக்கும் பணிகள் நடந்து கொண்டு தான் வருகிறது. ஸோ வரும் காலங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறையை முழுவதுமாக சீரமைத்து, கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல், முதல்வர் சொன்னது போல எந்தவித முறைகேடும் இல்லாமல், எந்தவித லஞ்ச லாவணியும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும். ஸோ அதற்கான முழு மூச்சில் அனைவரும் இங்கே அமர்ந்து கலந்து சில நாட்களாக தொடர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த சில நாட்களாக பல இடங்களில் சென்னையில் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுறதா பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் வந்து எந்த விதமான உடனடி நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எதிர்கொள்ள இருக்கிறோம்? ஸோ அதெல்லாம் நீ காலையிலேருந்து அதான் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய இடத்துல கடந்த ஒரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 160க்கும் மேற்பட்ட இடத்துல வந்து இந்த இப்போ மற்ற வேலைகளுக்கு, மற்ற கான்ட்ராக்ட் பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகளில் 160 இடத்துல கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. ஸோ அந்த கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்குது. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் ஆங்காங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இன்றிலிருந்து அதை சீரமைக்க பணிகள், அதாவது என்னென்ன இடத்துல என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருக்கோ அதை உடனடியாக கால் சென்டர் மூலமாக தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இதில் சமூக வலைதளங்களில் டேஞ்சட் கோவை டேக் பண்ணி போடுறாங்க. ஸோ இவர்களுக்கு சரியான பதில், அதாவது என்ன காரணங்களால் தடைப்படுது, இப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான பதில்கள், அதாவது மக்களுக்கு என்ன நடக்கிறது என்ற தெளிவுகள் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இதையெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருந்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இதில் வந்து ட்விட்டர்லையோ இல்லை சமூக வலைதளத்தில் டேக் பண்ணுறாங்க மின்சார வாரியத்தை, அது இல்லாமல் கால் சென்டரில் கொடுக்குறாங்கனாலும் அதையும் பப்ளிஷ் பண்ணணும். அது இல்லாமல் எங்கேயாவது இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால வர்ற மின் தடைகளை அதையும் சமூக வலைதளங்களில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்றிலிருந்து அதுவும் துவங்கும். ஏன்னா இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் வெகுவாக நடந்து வருகிறது. கண்டிப்பாக சீரமைக்க வேண்டிய பணிகள் இருக்குது. உங்கள் எல்லாரும் தெரியும், மின்சார வாரியம் கூட கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறை, 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி 70,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த பற்றாக்குறையும் இருக்குது. இது இல்லாமல் இந்த துறை யார் இதுக்கு முன்னாடி நிர்வகிச்சாங்கன்னு தெரியும். ஸோ அவர்கள் ஒரு சில பேர் இந்த துறையில் வந்துட்டு போனாலும் இந்த துறை என்ன மாதிரி ஆகும்னு தெரியும். ஸோ இதை முழுவதுமாக அடிப்படையிலிருந்து சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள் இங்கே துவங்கப்பட்டிருக்கு. ஸோ அது முழு வீச்சில் நடக்கும். இன்னும் ஒரு சில மாதங்களில் அது எப்படி நீங்கள் மாறுதுன்னு நீங்களே வந்து இந்த துறை என்ன மாதிரியாக மாற்றத்தை பெறுன்னு நம்ம கண்டிப்பாக